ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ஹை ப்ரோட்டீன் இருந்த லஞ்ச் ரெசிபி பற்றி தான் பார்க்க போகிறோம். தட்டைப்பயிறு கீரை சாதம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் இல்லைன்னா கீ சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்ததும் ஒரு சின்ன துண்டு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு சின்ன துண்டு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு நான் நைட்டே 2 டேபிள் ஸ்பூன் காராமணி நைட்டே ஊற வச்சுருந்தேன். நான் வீடியோவில் சேர்க்குறத உங்கள்கிட்ட காமிக்க மறந்துட்டேன். நீங்கள் இன்றைக்கி மதியம் செய்ய போகிறீங்கன்னா முன்னாள் நைட்டே 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற வச்சுக்கோங்க. நைட் ஃபுல்லாக ஊறின பிறகு குழந்தைங்களுக்கு சேர்த்து கொடுக்கும்போது ஈஸியாக வெந்துடும். நான் அதையும் சேர்த்துருக்கேன். காராமணி வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கின பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள். 1 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு மிளகுத்தூளுக்கு பதிலாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு உங்கள் விருப்பம் தான். 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள். இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கின பிறகு நான் இன்றைக்கி கீரைக்கு பாலக்கீரை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கீரை வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு கையளவுக்கு பாலக்கீரையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கீரை நல்லா வதங்கின பிறகு 2 டீஸ்பூன் அரிசியை 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்த பிறகு நான் இது நல்லா வேக வைக்கிறதுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட் கெயின் ஆகும். வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க நல்ல தலை வெயிட் போடுவாங்க. கடைசியாக ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்து குக்கர் மூடி 6லேருந்து 7 விசில் கிட்ட வச்சுக்கலாம். விசில் வந்து ப்ரெஷர் இறங்கின பிறகு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்களா, பயிறு சாதம் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட மேஷ் இருந்தால் மேஷ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் அடித்து கூட எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, தட்டைப்பயிறு கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்து பசங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளை சாப்பிட்டோன்னா நமக்கே ரொம்ப பிடிச்சிடும். அந்த மாதிரி நம்மளே பாதி பிளேட் காலி பண்ணிடுவோம். குழந்தைங்க இன்னும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.